நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாக மறுபடியும் இந்த மாலை வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட அநேகர் நிதானமாய் இந்த நாட்களில் நடப்பது கிடையாது. எதையோ எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று சொல்லி அவசரமாய் போகிற உலகத்தில் நாம் வாழ்கிறபடியால் எல்லாவற்றையும் அவசரமாய் முடித்து தீருகிறோம். யாருமே நிதானமாய் நடக்க வேண்டும் என்று சொன்னால் இல்லை இந்த காரியத்தை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி நிதானத்தை இழந்து திரிகிற காலகட்டத்திற்குள் நாம் வாழ்கிறோம். நிதானம் என்பது சிறு பிள்ளைகளுக்கோ பெரியவர்களுக்கோ யாருக்குமே இல்லை. நிதானம் என்றால் என்ன என்று கேட்கிற ஒரு காலத்திற்குள்ளாய் நாம் வருகிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் சொல்லுங்க 14:2 நீதிமொழிகள் 14:2 சொல்லப்பட்டிருக்கிறது, நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். ஒரு மனுஷன் நிதானமா நடக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் யாருக்கு பயப்படுகிறான் என்றால் கர்த்தருக்கு. இன்னைக்கு வாழ்க்கையில் நான் அவசரமாக ஏதேதோ முடிவெடுப்பேன், ஏதேதோ செய்வேன் அப்படிங்கிறவன் தன்னுடைய சுயத்தில் முடிவெடுக்கிறான் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாய் காட்டுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்ன செய்வான்? நிதானமாய் நடப்பான். ஏன் நடக்கிறான்? கர்த்தருக்கு பயப்படுகிறன்னா அவன் ஜெபிக்கிறான். கர்த்தர் பேசும் வரை, கர்த்தர் சொல்லும் வரை, கர்த்தர் இந்த காரியத்தை நடப்பியும் என்று சொல்லும் வரை அவன் நிதானமாய் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறான். நிதானமாய் தேவன் சொல்லும் வரை நடக்கிறான். தேவன் எனக்கு சொல்லட்டும், அவர் எனக்கு சொன்னால் அந்த காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி அவன் நிதானமாய் நடக்கிறான். அதனால தான் அவன் என்ன செய்கிறான்? கர்த்தருக்கு பயப்படுகிறான். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். வேதத்தில் கூட கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் வந்த போதிலும் அவன் நிதானத்தை இழக்கவே இல்லை. உறுதியாக இருந்தான் அந்த நிதானத்தில். ஆமென், ஹல்லேலூயா. என்ன தெரியுமா? அவன் தேவனுக்கு பயப்படுகிறது எதுக்காக பயப்படுறான் அப்படின்னு சொல்லி சாத்தான் கேட்டு தேவனிடத்திலேயே கேள்வி கேட்கும் பொழுது அவன் தேவனுக்கு பயந்தவன் என்று சொல்லி ஆண்டவரே அவனை குறித்து பேசின போதிலும் இல்லை, நீர் இதை செய்யாமல் இருந்தால் அவன் உமக்கு பயப்பட மாட்டான் என்று சொல்கிறான். சரி, எடுத்து வாசிப்போம். யோபு 1:1 ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாய் இருந்தான். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாய் இருந்தானா? யோபு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாய் வாழ்ந்தான். இன்னைக்கு எத்தனை பேருக்கு தேவ பயம் இருக்கு? இன்னைக்கு உலகத்துல தெய்வ பயமே இல்லை. கடவுள் தானே, அவர்கிட்ட ஏதாவது சொல்லிக்கலாம், மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஜெபிச்சு நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் அவர் மன்னிக்கிற தெய்வம். அவர் மன்னிக்கிறதில் தயப்பிருத்தவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அல்லவா? அவர்கிட்ட எப்படியாவது இந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். நான் செய்கிற தவற ஆண்டவர் என்னை பார்த்துக்கிட்டா இருக்காரு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறோம். ஒரு சகோதரி ஒரு நாள் பேசி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சகோதரியை குறித்து பேசுகிறாங்க. திரும்ப அந்த சகோதரி அந்த இடத்திற்குள்ளாய் வந்த உடனே மாற்றி பேசுனாங்க. திரும்ப நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், இப்படி நீங்கள் மாற்றி பேசுகிறீங்களே, இது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் தப்பு இல்லை, இதில் என்ன இருக்குது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நிச்சயமாக நாம் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பதற்கு இது ஒரு பெரிய தடையாக இருக்கும். நான் மற்றவர்களை குறித்து பேசும் பொழுது, மற்றவர்களை குறித்து ஏளனமாக எண்ணும் பொழுது கர்த்தர் அதை காண்கிறார் என்ற பயம் நமக்குள்ளே இல்லை. அந்த பொல்லாப்புக்கு நம்ம விலகலை. யார் ஒருவன் இது பொல்லாத காரியம், இது பொல்லாங்கான காரியம், இது தவறு, இது கர்த்தருக்கு அருவருப்பானது, இது கர்த்தர் காண்கிறார் என்று சொல்லி அந்த பொல்லாப்புக்கு விலகி நடக்கிறானோ அவன்தான் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் அநியாயம் செய்யவே மாட்டான், நியாயமான காரியத்தை செய்வான், அநீதியான காரியத்தை செய்ய மாட்டான், அவன் அக்கிரமமான காரியத்தை செய்ய மாட்டான். எல்லாம் கிரமத்தின்படியும் நீதியின்படியும் நியாயமான
காரியங்களை செய்கிற ஒரு நல்ல மனிதன். அவன் பொல்லாங்கான காரியத்தை செய்ய மாட்டான், தீமையான காரியத்தை செய்ய மாட்டான். எல்லாவற்றிலும் தேவனுக்கு பிரியமாய் நடக்க அவன் விரும்புவான். அதனால தான் தேவனுக்கு பயந்து யோபு பொல்லாப்புக்கு விலகுகிறவனாக இருந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நான் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறேன், எல்லா பொல்லாப்புக்கும் விலகி வாழ்கிறேன், தேவன் சொன்னபடியே வாழ்கிறேன் என்று சொல்வீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒவ்வொரு மனிதனும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென், ஹல்லேலூயா. அதை யோபு 1:5 நாம் வாசிப்போம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லோருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே யோபு தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ளே இருந்ததுனால அங்கே ஒரு விருந்து நடக்கிறது. பிள்ளைகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒருவர் வீட்டில் ஒருவர் விருந்து பண்ணி அவர்கள் நன்றாய் சந்தோஷமாய் விருந்து பண்ணி சாப்பிடுகிற நேரம். இதில் இவங்க இருதயத்தில் தேவனை தூசிச்சிடக்கூடாது. ஆண்டவர்லாம் என்னப்பா, ஆண்டவர்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியும். இப்போல்லாம் உலகத்தில் ரொம்ப ஈஸியாக போச்சு பார்த்தீங்கன்னா, இது பாவம் அப்படின்னு சொன்னால் வேறு வேலையே இல்லை உங்களுக்கு, இதெல்லாம் பாவம். எதுதான் பாவம்? நம்ம அப்போ எதை தான் செய்யணும்? அப்படிலாம் 100க்கு 100 இந்த பைபிள் படிலாம் என்னால் நடக்க முடியாது. இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க தெரியுமா? நடக்க முடியாது தான். ஆனால் நடப்பதற்கு தேவனிடத்தில் பலன் கிருபை கேட்கணும். ஒருவேளை என்னால் நடக்க முடியலை அப்படின்னா, ஆண்டவரே இந்த பாதையில் இந்த வசனத்தின்படி என்னை நடத்தும். என்னால் நடக்க முடியலை, நான் பொறுமையாக இருக்கணும்னா என்னால் பொறுமையாக இருக்க முடியல, நான் பொய் சொல்லக்கூடாதுன்னா என்னால் பொய் சொல்லாமல் இருக்க முடியல, ஆண்டவரே எனக்கு பலன் தாரும். யாரெல்லாம் அப்படி மனஸ்தாபப்பட்டு இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி கேட்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் அந்த சூழ்நிலைகளை தேவன் மாற்றி கொடுப்பார். இன்னைக்கு அப்படி இல்லை. ரொம்ப உத்தமமாலாம் வாழ முடியாது, பைபிள் சொல்கிறபடிலாம் நம்ம வாழ முடியாது, வேத வசனத்தின்படியெல்லாம் வாழ முடியாது. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லு தெரியுமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்கிறோம், ஐயா நான் இந்த தப்பை செஞ்சுட்டேன், இது தப்பு அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணிடுவோம் ஆண்டவருக்கு முன்பாக. ஆண்டவரே நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு அறிக்கை பண்ணிடுவோம். ஆனால் திரும்ப அந்த தப்பை செய்கிறோமா செய்யலையாங்கிறது தேவனுக்கு பயப்படும் பயத்தில் தான் புரியும். ஒரு மனுஷன் தேவனுக்கு பயப்படுவான்னா திரும்ப அந்த தப்பை செய்ய முடியாது, செய்ய விடமாட்டார் ஆண்டவர், செய்ய அனுமதி கொடுக்கவும் மாட்டார். அவர் பலன் தருவார். அந்த தப்பை செய்யாத அளவுக்கு நம்மை வழி நடத்துகிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். திரும்ப திரும்ப அந்த தப்பை செய்வோமானால் நாயானது தான் கக்கினதை திரும்ப தின்னுவது போல நாமும் அப்படிப்பட்ட காரியத்திற்குள்ளாய் நம்மை அர்ப்பணித்து விடுவோம். ஆகையால் தேவனிடத்துல பலன் கேட்க வேண்டும். இந்த யோபு நினைக்கிறான், இருதயத்துல கூட என் பிள்ளைங்க தேவனை என்ன செஞ்சிடக்கூடாது, தூசிச்சிடக்கூடாது. கடவுள்லாம் என்ன இதெல்லாம் தப்பு இல்லைப்பா, நம்ம ஜாலியாக இருப்போம், விருந்து தானே பண்ணுறோம், ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லி இருதயத்தில் என் பிள்ளைங்க ஒரு வேளை தூசித்திருப்பாங்க. எவ்வளோ பயம் பாருங்க கர்த்தரிடத்துல. கர்த்தருக்கு எவ்வளோ பயந்த மனிதனாக அவன் இருந்திருந்தால் தன் பிள்ளைகளுக்காக பலியிடுவான். இன்னைக்கு எத்தனை பேர் என் பிள்ளை இந்த பாவத்தை செஞ்சுருக்கோம், ஒருவேளை அந்த பிள்ளைக்காக நான் தேவ சமூகத்தில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? சர்வாங்க தகன பலியாய் ஆண்டவரே என்னை அர்ப்பணித்து ஜபிக்கிறேன். யாரெல்லாம் பிள்ளைக்காக அர்ப்பணிக்கிறீர்கள்? இன்னைக்கு பிள்ளைங்க தாறுமாறா இருந்தாலும் பிள்ளைகளுக்காய் அர்ப்பணிக்கிற தாய் தகப்பன் நம்ம இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்காய் திறப்பில் நிற்கணும். ஆண்டவரே என் பிள்ளை இந்த தவறை செய்கிறது, தேவனை தூசிக்கிறது, தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிறது, தேவனிடத்தில் அன்பில்லாமல் காணப்படுகிறது, தேவனுக்கு பயப்படும் பயம் என் பிள்ளையிடத்தில் இல்லை, நான் என்னை சர்வாங்க தகன பலியாய் ஒப்புக் கொடுக்கிறேன், என் பிள்ளைக்காய் இறங்கும், என் பிள்ளையை ரட்சியும் என்று சொல்லி யார் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறோமோ அவர்கள் தான் தேவனுக்கு பயந்தவர்கள். அப்படி பயப்படுகிற மனிதர்களுடைய குடும்பத்தில் ஒருவேளை நான் தேவனுக்கு பயப்படுகிறேன், என்னுடைய பிள்ளை ரட்சிக்கப்படுமா, என் பிள்ளை தேவனிடத்தில் வருமா என்று நீங்கள் கேள்வியோடு கூட இருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் தேவனுக்கு பயப்படும் பயமானது உங்கள் பிள்ளைகளை தொடர்ந்து அவருடைய அன்பிற்குள்ளாய் வழிநடத்தும். எங்கு போனாலும் உங்கள் பிள்ளைகள் அவர் விடாதபடி இழுத்து கொண்டு வந்து விடுவார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். சரி, அதே அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யோபு 1:8. சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் யோபை குறித்து. தேவனுக்கு பயந்து
பொல்லாப்புக்கு விலகுகிற அவனை போல. ஆமென். நம்மை குறித்து தேவன் சாட்சியிட வேண்டும். இந்த உலகத்தில் எந்த மனுஷன் என்ன வேணாலும் சொல்லட்டும், யாருக்குமே நம்ம திருப்தியாக நடக்க முடியாது. என் அக்கா, என் அண்ணன், தம்பி, என்னுடைய உறவுக்காரங்க யாருக்கும் நான் திருப்தியாய் நடக்க முடியாது. இருதயத்தில் அவர்கள் ஒரு வாஞ்சையோடு கூட நம்ம இடத்தில் நெருங்குவார்கள். அவர்கள் வாஞ்சையை நாம் நிறைவேற்ற முடியாமல் போகும் பொழுது, நிறைவேற்றக்கூடாத ஒரு நேரம் வரும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், இவர்கள் எல்லாம் நல்லவர்கள் அல்ல என்று சொல்லிவிடுவார்கள். இவர்கள் பேச்சு தான் பேசுவார்கள், பேச்சுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே இருக்காது என்று சொல்லி நம்மை நோக பண்ணிவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் தேவன் அப்படி அல்ல. நீ தேவனுக்கு பயப்படும் பயம் உனக்குள்ள இருந்தால் அவர் சாட்சியிடுவார். இவன் தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகிறவன், இவனை போல வேறொருவரும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவனே சாட்சியிடுகிற ஒரு வாழ்க்கை வேண்டுமானால் நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும். நிதானமாய் நடக்கிறவன் தேவனுக்கு பயப்படுகிறான். அப்ப யோபு நிதானமாய் நடந்தான். சரி, அதே அதிகாரம் 9, 10, 11 வாசிப்போம். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் முகத்துக்கு நேரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்தவன் இவனை போல ஒருவரும் இல்லை என்று தேவன் சாட்சியுடன் சாத்தானுக்கு பொறுக்கல. சும்மாவா உங்களை ஆராதிக்கிறா? விருதாவாவா ஆராதிக்கிறா? அவனுடைய சம்பத்தெல்லாம் நீங்கள் ஆசிரிச்சு கொடுத்துருக்கீங்க. அவனுக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்கிறான், எல்லா சொத்துக்கள் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு. அவனை போல பூமியில் செழிப்புள்ளவன் யாரும் இல்லை. அதனால அவன் தேவனை ஆராதிக்கிறான். அது மாத்திரமா, அதை சுற்றிலும் நீங்கள் என்ன செஞ்சுட்டீங்க? வேலி அடைச்சிட்டீங்க. யாரும் உள்ள போயிடக்கூடாது, எந்த தீங்கும் வரக்கூடாது. நம்மை தேவன் தீமை அணுகாமல் பாதுகாக்கிறார் அல்லவா? எல்லாவற்றுக்கும் நம்மை வேலி எடுத்து பாதுகாத்திருக்கிறார் அல்லவா? இந்த வேலியை நீ எடுத்துட்டினா தேவனை தூசிப்பான் என்று சொல்லி தேவனை நோக்கி சாத்தான் சொல்கிறான். விருதாவா ஆராதிக்கலப்பா, சும்மாலாம் உங்களை ஆராதிக்கல. உங்களுக்கு பயப்படுறது எதுக்கு தெரியுமா? நீங்கள் அவனை ஆசீர்வதிச்சு வச்சுருக்கீங்க, எல்லா சம்பத்தை கொடுத்துருக்கீங்க, எல்லா ஆசீர்வாதம் அவனுக்கு இருக்கு. இன்னைக்கு அவனுடைய சம்பத்து பூமியில் பெருகி இருக்கு. அதனால தான் அவன் உங்களை ஆராதிக்கிறான். அதோடு விடலை, அதையெல்லாம் நீங்கள் வேலி போட்டு பாதுகாத்துக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் பாதுகாக்கிறவர். நீங்க தேவனுக்கு பயந்தா உங்களை சுற்றிலும் வேலி அடைத்து உங்களை பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவன் சொல்கிறான், நீங்க வேலி எடுத்து பாதுகாக்கிறீங்க, அதனால தான் அவன் உங்களை தூசிக்கவே இல்லை. நீங்க வேலையை எடுத்துருங்க, எல்லாத்தையும் பிடுங்கிருங்க, அவன் உங்களை தூசிப்பான் அப்படின்னு சொல்லி. அதே அதிகாரம் 21, 22 வாசிப்போம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவனிடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். ஆமென். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம், அவன் சொன்ன உடனே ஆண்டவர் என்ன வேணாலும் செய்யணும் அவன்கிட்ட கொடுத்துட்டு அவனை மட்டும் நீ தொடக்கூடாது, அவன் ஜீவனன்னு சொல்லிடுறாரு. எல்லாவற்றையும், அவன் வேலைக்காரரை, அவனுடைய ஆடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் பட்சிக்கப்படுகிறது, எல்லாமே பறிபோகிறது. ஆனால் இவை எல்லாவற்றிலும் யோபு எப்படி சொன்னானா, நான் நிர்வாணியாக தான் வந்தேன்ப்பா, நான் ஒன்றும் கொண்டு வரல, நான் திரும்ப ஒன்றும் கொண்டு போவதே இல்லை. அதனால் தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார். தேவன் அவன் என்ன செய்யலை, குறை சொல்லவே இல்லை. நம்ம இருந்தால் என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஐயோ ஆண்டவர் கொடுத்தது அப்படியே பிடுங்கிட்டு விட்டாருப்பா. என்ன ஆண்டவர் கொடுத்தாரு, எதுக்கு கொடுத்தாருன்னு தெரியல, கொடுத்துட்டு என்கிட்ட இருந்து பிடுங்கிட்டாரே, இவரெல்லாம் ஆண்டவரா அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம், நிச்சயமாக பேசுவோம். ஆனால் அவன் ஒன்றிலும் பேசலை, பாவம் செய்யலை. ஆமென், ஹல்லேலூயா. தேவனை தூசிக்கணும், அதுதான் சாத்தானுடைய விருப்பம். ஆனால் யோபு எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவனை விட்டு தூரமாய் நின்று வேடிக்கை பார்த்த பொழுதிலும் கூட அவன் ஆண்டவரை என்ன செய்யலை, தூசிக்கலை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் போயிட்டு அவனை விட்டு பிள்ளைகள் போயிட்டாங்க, சொத்துக்கள் போயிட்டு, ஒன்றுமே இல்லை. எல்லா இந்த சூழ்நிலையில் எல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலை அவன் சொல்கிறான், நான் நிர்வாணியாக வந்தேன், திரும்ப அப்படி தான் போகிறேன், நான் ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போவதே இல்லை. கர்த்தர் எனக்கு கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவ்வளவுதான். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம இந்த உலகத்தில் ஒன்றுமே கொண்டு போவதில்லை, ஒன்றும் கொண்டு வருவதும் இல்லை.
இந்த உலகத்துக்கு வரும்போது நம்ம வெறுமையாக தான் வந்தோம். இங்கே வந்து நிறைய சொத்துக்கள், ஆஸ்திகள், அந்தஸ்துகள், வெள்ளி, பொண்ணு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இன்னைக்கு நாம் படுற பாடு இருக்க, என்ன பாடுபடுகிறோம். என்னை போல யார் உண்டு, எனக்கு மிஞ்சி யார் உண்டு என்று சொல்கிறான். ஆனால் யோபு எந்த விதத்திலும் தேவனை தூசிக்கலை. சரி, 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுரமான மனுஷனாகிய அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரமில்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், தேவனுக்கு பயந்த மனுஷன் அவன் அவனைப் போல ஒருத்தனும் கிடையாது. ஆனால் நீ என்னை ஏவன, அவனை சோதிக்கணும், அவன்கிட்ட எல்லாத்தையும் பிடுங்கிடு, அவனை விருதாவாக விட்டுரு, அவனை வெறுமையாக விட்டுரு, அப்போ உங்களை தூசிப்பான்னு சொன்னேன். ஆனால் அப்பவும் தூசிக்கலை. அவன் இப்போ கூட என்னை எதுவுமே பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி தேவனே யோபுக்கு சாட்சி கொடுக்கிறார். அவன் இப்போ கூட ஒன்றும் பேசலை, முகாந்திரம் இல்லாமல், அவனை ஒரு நோக்கம் இல்லாமல், எந்த ஒரு காரணம் இல்லாமல், எந்த ஒரு அவன் மேலே குற்றமும் இல்லாமல் அவனை என்ன செஞ்சுட்ட, நீ சோதிக்க வச்சுட்ட. ஆனாலும் கூட அவன் என்னை தூசிக்கவே இல்லை, அவனை மறுதளிக்கவே இல்லை. ஆண்டவர் எனக்கு ஏன் இப்படி செய்தார் என்று சொல்லி கேள்வி கேட்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவாய் ஆண்டவரே யோபுவை குறித்து சாட்சியிடுகிறார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து தேவன் அப்படி சாட்சியிட வேண்டுமானால் தேவனை குறித்த ஒரு பயம் நமக்குள்ளாய் இருக்க வேண்டும். நிதானமாய் நடக்கிறவன் தேவனுக்கு பயப்படுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. அதே அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக அவனுடைய மனைவி, அவனுடைய சரீரம் முழுவதும் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் பருக்களால் ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டு இருக்கிறான். அவன் மனைவி சொல்றா, தேவனை தூசிச்சிரு, ஏன் தேவனுக்கு பயந்து வாழ்ற, அந்த தேவனை தூசித்து ஜீவனை விட்டுரும். இதைத்தான சாத்தான் விரும்புகிறான். அதனால தான் சாத்தான் யோபுடைய மனைவிக்கு பின்னால் இருந்து கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டான் யோபுக்கு விரோதமாய். இந்த உலகத்தில் யார் வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சாலும் கொஞ்சம் பொறுத்துக்கலாம். ஆனால் கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற உறவு ரொம்ப மகத்தான உறவு. கணவனை பார்த்து மனைவியோ, மனைவியை பார்த்து கணவனோ ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அது மிகவும் இருதயத்தை பாதிக்கும். இந்த வார்த்தையைத்தான் அவள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி சாத்தான் அவளை ஏவி, தேவனை தூசித்து உன் ஜீவனை விடும். ஒருவேளை மனைவி சொன்னா கண்டிப்பாக கேட்பான். மனைவியே சொல்லிட்டா, இனி என்னை பார்க்க யாருமே இல்லை, எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு உறவு இந்த மனைவி மாத்திரம்தான், அதனால் அவள் சொல்கிறபடி கேட்டு நான் தேவனை தூசிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி அவன் செய்யலை. அவன் தேவனுக்கு பயந்திருந்தான், யாருக்கும் பயப்படலை. எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேவன் என்னோடு கூட இருந்தால் போதும் என்று நினைத்தான். இன்றைக்கு நாம் அப்படி நினைக்கிறோமா? என்னுடைய உறவுகள் எனக்கு முக்கியம், தேவனை விட அவர்கள் மகத்தானவர்கள் என்று சொல்லி நினைக்கிறோமா? ஆண்டவருக்கு பயப்படுகிற பயமும் ஆண்டவர் மேல் வைத்த அன்பும் ஒரு நாளும் குறையக்கூடாது. நாம் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவன் சொல்கிறான், பைத்தியக்காரை போல பேசாத, நான் தேவனிடத்திலிருந்து நிறைய நன்மைகளை பெற்றேன், இந்த தீமையை பெறாமல் இருப்பது எப்படி என்று சொல்லி தன் உதடுகளினால் கூட பாவம் செய்யவில்லை. அப்படின்னா என்ன? உதட்டளவில் கூட தேவன் அவன் என்ன செய்யல, தூசிக்கவே இல்லை, தேவனுக்காய் நின்றான். அதே தேவன் அவனை சாட்சியிடுகிறார். யோபு 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நிதானமாய் என் தாசனாகிய யோபு பேசினது போல என்னை குறித்து எப்படி பேசல? நிதானமா நீங்க பேசல. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சோதிக்கிறார். ஆண்டவர் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டு விட்டார் என்று சொல்லி அவன் தூசிக்கவே இல்லை. ஆண்டவரை குறித்து நிதானமாய், என் தேவன் செய்கிறதெல்லாம் நன்மைக்கு எதுவார் செய்வார், ஆண்டவரை குறித்து அவன் நன்கு அறிந்து வைத்திருந்தான்.
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்கள் சகலமும் எப்படி நடக்கும்? நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். இது ஒரு நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று சொல்லி அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி தேவனை துதித்தானே அன்றி தேவனை அவன் தூசிக்கவே இல்லை. அதனால தான் ஆண்டவரே அவனுக்கு சாட்சி கொடுக்கிறார். அவன் நிதானமாய் பேசுகிறார். நீங்களோ நிதானமாய் பேசவில்லை. அவர்களைப் போல, அவனைப் போல நிதானமாய் பேசவில்லை. தாசனாகி யோபு நிதானமாய் பேசுகிறவன், நிதானமாய் நடக்கிறவன். இன்றைக்கு நாம் எப்படி நடக்கிறோம்? தேவனுக்கு பயந்து நடக்கிறோமா? நம்ம தேவனுக்கு பயந்தால் எல்லா காரியத்திலும் நிதானமாய் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டு முடிவெடுப்போம் என்று ஒரு நாளும் ஆண்டவருக்கு விரோதமாய் ஆண்டவரை தூசிக்கிற வண்ணமாய் நாம் நடக்க மாட்டோம். இந்த ராத்திரி வேளையிலோ ஆண்டவரே, ஒருவேளை என்னால் நிதானமாக நடக்க முடியலை, நான் நிறைய நேரம் ஆண்டவரை தூசித்திருக்கிறேன், ஆண்டவரை மறுதளித்திருக்கிறேன் என்று சொல்வீர்களானால், ஆண்டவருக்கு விரோதமாக நான் எழும்பியிருக்கிறேன், ஆண்டவரை விட்டு நான் விலகி இருக்கிறேன் என்று சொல்வோமானால், இந்த ராத்திரி வேளையில் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்மை மீண்டும் அணைத்து கொண்டு முன்னிருந்த நிலைமையை பார்க்கலாம் பின்னிருந்த நிலைமை அதிக ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவ வல்லமை உங்கள் மத்தியில் இறங்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். யோபு எல்லா சூழ்நிலைகளிலும் நிதானமாய் நடந்தது போல ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில நிதானமாய் நடக்க எங்களுக்கு தெய்வ பயத்தை எங்கள் உள்ளத்தில் தாரும். ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ளா இல்லாமல் போயிற்று. என் குடும்பத்தில் இல்லை, என் பிள்ளைகள் மத்தியில் இல்லை. ஆண்டவரே, எங்களுக்கு எங்கள் குடும்பமாய் உமக்கு பயந்து நடக்க எங்களுக்கு கிருபைதாரோ. இயேசுவே, உமக்கு பயந்து நடந்தது நிமித்தம் யோபு இரட்டிப்பான நன்மைகளை பெற்றது போல தேவனை தூசிக்காமல் தேவனுக்காய் காத்திருந்து ஆண்டவரே சகலத்தையும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டது போல ஆண்டவரே முன்னிருந்த நிலைமையை பார்க்கலாம் பின்னான நிலைமை அவனுக்கு அதிக ஆசீர்வாதமாய் இருந்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தாரோ. நிதானமாய் நடக்கவும் தேவனுக்கு பயப்படவும் எங்களுக்கு கிருபைதாரோ. பெரிய காரியங்களை செய்யும். உடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.